நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் தட்டுங்க, லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க, இணைந்திருங்கள். முதல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நீங்க சொன்னதை செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் நலத்திட்டங்கள் அறிவிக்கிறது அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் விமர்சிக்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனா இந்த இடத்துல தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இது மாதிரி மக்கள் விரோத திட்டங்களை நீங்க எதையும் ஏற்கக்கூடாது. மக்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய வரக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்க்கணும். இப்போ அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் வச்சிருக்கீங்க, அதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தென்னகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உடனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான், டிவிகளை சேர முடிவு பண்ணிட்டான், விஜய்ட்டு காசு வாங்கினா ரூட் மாஃபியா அவனை இயக்குது அப்படின்னு சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சுங்க, நியாயம் என்னவோ சரி என்னவோ சரிதான் சொல்லி ஆகணும். ஏங்க எவனை பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னா அது பேர் அது நியாயமா இருக்காது, அது நடுநிலையா இருக்காது. சரி பண்ணும்போது வாழ்த்துறோம், தவறு பண்ணும்போது விமர்சிக்கிறோம். சரி தானே? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது. பல பேர் குறிப்பாக சொன்னா அண்ணாமலை அவர்கள்லாம் ரொம்ப பொங்கியிருக்காப்புல. நீங்க ஒன்றும் புரியல, புதிய கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்படி பாஜகவுடைய கருத்தில் அப்படியே பேசுறீங்களே? எப்படி பாஜகவுடைய செயல்திட்டம் தான் அது. நீங்க வேணா பாருங்க, பாஜக என்ன நினைக்குதோ அதை தான் நீங்க அண்ணாமலை அவர்கள் செய்ய போறாரு. அதை பாருங்க, நீங்க கரெக்டாக பாருங்க. அதை ரத்து செஞ்சோடனே அண்ணாமலை அவர்கள் கோபப்பட்டு ஒரு அறிக்கை விடுறாப்புல. என்ன நியாயமா இருக்காது? நீங்க தமிழக மக்களுக்காக நிற்கணும். அந்த 13 கிராமம் அழியுதுல, அதுக்காக நீங்க பேசணும். அந்த 13 கிராமத்தில் உங்களுடைய கிராமம் ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா ஏத்துக்கிறீங்களா? சரி, அதுக்கு பின்னாடி வரேன். இப்ப அந்த 13 கிராமம் என்னென்ன கிராமம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிருந்தாங்கல்ல, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைத்திருந்தால் 13 கிராமம் முடிஞ்சிருக்கும், இருந்திருக்காது. கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் நெருக்கி பரப்பளவுல இதை அமைக்கிருப்பாங்க. மொத்தமாக முடிஞ்சிருக்கும். அந்த கிராமம் இருந்ததுக்கான தடையுமே தெரியாமல் விமான நிலையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள், ரத்து செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல திமுக ஆட்சியில் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் சீமான் அவர்கள் கூட 2 முறை நினைக்கிறேன் அந்த போராட்ட களத்தில் நின்று அந்த மக்களுக்காக பேசினாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ஒருபோதும் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சீமான் அவர்கள் சொன்னார்ல, அதைத்தான் விஜய் அவர்களும் போய் சொன்னாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் அதிகாரத்தில் இருக்காரு, அதை சரி செஞ்சிருக்காரு. அதே மாதிரி செஞ்சிருக்காரு, சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு. சொன்னதை செய்ததில், மக்களுக்காக நின்றதில், கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக நின்றதில் விஜய் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். ஒரு தமிழ் தேசியவாதியாக வாழ்த்துகிறோம். இது மாதிரி எது வந்தாலும் நீ எதிர்த்து நில்லுங்க விஜய் அவர்களே அப்படின்னு நம்ம அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். சரி, அடுத்த வரேன். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா எந்தெந்த கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 கிராமம். பரந்தூர், ஏங்கனாபுரம், நெல்வாய், பொடவூர், அக்கமாபுரம், வளத்தூர், மதுரமங்கலம், தண்டனம், மகாதேவிமங்கலம், சிங்கிலிப்பாடி, குணகரம்பாக்கம், எடையரம்பாக்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமத்துக்கிட்ட நெருக்கி 13 முக்கியமான கிராமங்கள் அழிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு 13 கிராமங்கிறது சும்மா கிடையாது. 13 கிராமத்தை அழிச்சு ஒரு விமான நிலையம், அது சதுப்பு நிலம். அங்கே முழுக்க நீர் இருக்கு, தண்ணி இருக்கு. இங்கே உங்களுக்கு தெரியும், கார்பரேட் இதில் ஒரு விஷயத்தில் கை வைக்கிறான் அப்படின்னா என்னென்ன செய்வான் அப்படின்னு. 13 கிராம மக்களை வெளியேற்றுறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய முன்னோர்களுடைய நினைவிடம் இருக்கும், முன்னோர்களுடைய கோயில் இருக்கும், குலதெய்வம் இருக்கும், அவங்க அந்த ஊரில் அத்தனை நினைவுகள் இருக்கும். மொத்தமாக அழைச்சிட்டு போ அப்படின்னா அதுக்கான இடத்த, தகுந்த மாதிரியான இடத்த நீங்கள் சரியா இந்த அரசாங்கம் செய்யணும். அது பிரச்சனை இல்லை, அந்த அரசாங்கமே கொடுக்கலாம். இப்போதைக்கு அந்த இடத்துல எது குறி வைக்கிறீங்க? அங்கே சதுப்பு நிலம், அந்த நிலத்துல நீர் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தானே. இதில் பல காரணங்கள் இருக்கு, தொடர்ச்சியாக நம்ம பேசிதான் இருக்கோம். ஆனால் இந்த முறை இதை ரத்து செய்ய மகிழ்ச்சி. நம்மளாம் மகிழ்ச்சியில் இருக்கோம், விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்காங்க, அந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாடத்தில் இருக்காங்க. ஏங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க, எல்லாரும் கொண்டாடத்தில் இருக்காங்க. ஒரு கும்பலுக்கு மட்டும் தூக்கம் வரலங்க. எந்த கும்பலுக்கு? திமுக கும்பலுக்கு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அரசியல் நோக்கத்திற்காக விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். என்ன அரசியல் நோக்கத்திற்காக? அரசியல், அதாவது தனிப்பட்ட
தான் நல்லா இருக்கணுமா இல்லை மக்கள் நல்லா இருக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சரியான தலைவன் என்பவன் தன்னை தாண்டி தான் மக்கள் சரியா நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. விஜய் அவர்கள் இந்த இடத்துல எடுத்து இந்த செயல்பாடுங்கிறது, இந்த நிலைப்பாடுங்கிறது, இந்த ரத்து செய்ததுங்கிறது மக்களுக்கான செயல்பாடாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம், எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படிதான். ஆனால் திமுக மட்டும் பாருங்களேன், இது அரசியல் செயல்பாடா? ஏண்டா உங்க ஆட்சியில, திமுக ஆட்சியில நான் சொல்லுவேன் இல்லைங்க அடிக்கடி, திமுகங்கிற கட்சி விழுந்த கட்சியா தான் இருக்குன்னு எந்திரிக்கவே கூடாது. இவன் இனத்துரோகி, உண்மையான இனத்துரோகிங்கிற கட்சியே திமுக கட்சி தான். 13 கிராமம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தெருவில் நின்னாலும் பரவாயில்ல, ஊரை விட்டு காலி பண்ணாலும் பரவாயில்ல, விமான நிலையம் அமைச்சே ஆகணும் அப்படின்றீங்கல்ல. ஏன் விமான நிலையம் இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல? அங்கெல்லாம் வரப்போ இல்லையா? என்ன வளர்ச்சி எங்க வளர்ச்சி? தென் மாவட்டத்தில் போய் வளர்ச்சி காட்டுங்க. தென் மாவட்டம் வளர்ச்சி இல்லாம இருக்கு, எந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாம இருக்கீங்க, முன்னேற்றம் இல்லாம இருக்கு. அங்க போய் காட்டுங்க. இந்த திமுக ஆட்சியிலங்க 2 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. போராடக்கூடிய மக்களை வந்து கைது பண்றது, வழக்கு போடுறது, காவல்துறை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க திமுக. இன்னைக்கு இவர் வந்து விவசாயிகளுக்காண்டி இருக்காரு, மக்களுக்காண்டி இருக்காரு விஜய் அவர்கள். இவரை போய் சொல்றாங்க யாரு? திமுக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரியான நபர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இனி திமுக எங்க நின்னாலும் சரி, ஒரு கவுன்சிலர் நின்னாலும் கூட ஓட்டு போடாதீங்க யாரும். என்ன சேட்டை? பாஜகவுடைய செயல்பாடு அப்படியே கேட்டு கொடுத்தீங்களா? உண்மையான பாஜகவுடைய பி டீம் இவங்க தான், திமுக தான். அதனாலதான் பரந்தூர் ரத்து பண்ணோடனே நீ எதுக்கு பொங்குற? இப்ப தெரியுதா? விவசாயிகளுக்காண்டி போராடுவோம். எங்க அப்பாவே ஒரு விவசாயி தான், உருட்டிக்க வேண்டியது. ஆனா இங்க களத்துல என்ன பண்றீங்க? விவசாயிகளுக்கு முழுக்க எதிராக நிக்கிறீங்க, அதானே? அப்ப ஒருமித்த குரலோடு திமுகவை இனி வரக்கூடிய காலத்தில் விழுந்த கட்சியா இருக்கணும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடாது. உதயசூரியனில் ஓட்டை போடாதீங்க. அந்த 13 கிராமத்தில் உங்க கிராமம், இந்த வீடியோ பார்த்துக்கூடிய ஒருத்தருடைய கிராமம் என்ன பண்ணுவீங்க? சொல்றேன், பதிவு போறாங்க. இது ஒரு அரசியலாம். வேலை வாய்ப்புகளை தடுக்கிறாங்க. அப்ப மக்கள் செத்தா பரவாயில்ல, போறானா பரவாயில்ல. இப்ப நான் நினைக்கிறேன் 1000 குடும்பத்துடைய வைத்தறிச்சல், 1000 குடும்பம்னா 1000 குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 13 கிராம மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 5700 ஏக்கர், 5700 எவ்வளவு பேர் நிலப்பரப்பு? அத்தனை நிலப்பரப்புல அத்தனை மக்களை வெளியேற்றிட்டு யாருக்கு வேலை கொடுக்க போறீங்க? யாருக்கு வேலை கொடுக்க போறீங்க? இதை கேட்க வேணாமா? அதான் இந்த இனம் சாராத ஒருவனுக்கு இந்த இனத்தின் மீது, இந்த மக்களின் மீது அக்கறை இருப்பாங்க. உண்மைதான். இந்த பாருங்க, திமுக காரங்கள அறிக்கை விடுறீங்க, பாஜகவுடைய அப்படியே அடுத்த குரல், அடுத்த பிம்பமாக தான் ஒழிக்கிறீங்க. நீங்க இனி வரக்கூடிய காலத்துக்கு இன்னும் தீவிரமா பரப்புரை பண்ணணும். திமுக விழுந்த கட்சியா தான் இருக்கணும். எப்பொழுதுமே மக்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய இந்த திமுகவை நாம் விட்டு வைக்கவே கூடாது அப்படிங்கிற உறுதியை இந்த வீடியோடைய செயல்பாடு இப்ப கொடுத்த அறிக்கையை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். கார்பரேட்டுகளுக்காக முழுக்க அந்த ஆட்சியில் எல்லாமே அசம்பாவிதம் தான். ஆட்சியே வந்து அலங்கோலம் தான். அப்படி இருந்த ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி தான். அந்த திமுக ஆட்சியை வந்து நம்ம திமுகங்கிற ஒரு கட்சி இருக்காம ஆக்குறது தான் இந்த மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதி எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம செயல்படுவோம். உறவுகளை இதை பற்றி ஒரு கருத்துங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.